சகனாவவதோ சகனோ புனக்தோ சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். திருஷ்ய விவேகம். இப்போ இன்னைக்கு 1வது ஸ்லோகத்தில் இருந்து 46வது ஸ்லோகம் வரைக்கும் அதில் என்னென்ன தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன சம்மரைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது ஒரு 4-5 கிளாஸ் வரலாம். இதில் திருஷ்ய விவேகத்தை நம்ம படித்து முடித்த பிறகு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம். இன்வெஸ்டிகேஷன்னா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறோம் ஒரு உண்மையை. சிபிஐக்காரவங்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி நம்ம ஆன்மீகத்தில் பண்ணுறோம். இது பண்ணுறதுக்கு கதைகள் படித்தோம்னா மைண்டுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், கண்ணில் தண்ணி வரலாம், நல்லாவும் இருக்கும், புலங்காயுதமாக இருக்கும். அப்பா ரொம்ப அருமையாக இருந்தது, பக்தியாக இருந்ததுன்னு சொல்லலாம். இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ அது சொல்ல முடியாது. அங்கே யார் வேலை செய்கிறா? அறிவு தான் வேலை செய்யுது. இந்த மூளை சூடாகும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப தப்பாகவும் வரும், ரைட்டாகவும் வரும். ஒரு தடவை ஆமாம் பாரு, ஒரு தடவை இல்லையும் பாரு. அப்போ ஏன் அப்படி சொன்னாருன்னு நாம் உள்ளே போய் நுழையணும். இப்படிலாம் செய்யணும். அப்படி செய்தால், நான் அப்படி செய்து காட்டப்பட்டது இது 46 ஸ்லோகத்தில் பிரித்து சொல்லி கடைசியில் ஒன்றாக்கி விட்டார். அது நமக்கு தெரியல. ஆரம்பத்தில் இது வேற அது வேற அப்படின்னு சொல்லி முடிக்கிறப்ப என்ன செய்யறாரு தெரியுமா? அது எப்படி அதுலேருந்து இது வந்ததுன்னா அதுவும் இது மாதிரி தானே இருக்கணும். அது எப்படி பொய்ன்னு சொல்ற? நூல்லேருந்து சிறை வந்துச்சுன்னா நூல் என்ன தன்மை இருந்துச்சோ அந்த தன்மை சிறையில் இருக்கும். அதனால் அதுக்கு அந்நியமாக அது இருக்க முடியாது அப்படி சொல்லி போயிட்டார். இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். ஒன்று, முதல்ல இவர் எப்படி ஒரு 6 ஸ்லோகத்தில் காட்டினார் அப்படின்னா, திரிக்னு ஒன்று, திருஷ்யம்னு ஒன்று. திரிக்னா என்ன? சப்ஜெக்ட். திருஷ்யம்னா ஆப்ஜெக்ட். இது 2 தான் வச்சிருக்கார். பாடம் முழுதும் இந்த 2 தான். திருக்கு என்பது சப்ஜெக்ட் ஆக்கி அது ஒன்று தான் உண்மைன்னு சொல்லிட்டார். திருஷ்யம் என்பது ஆப்ஜெக்ட் ஆக்கி படைக்கப்பட்ட உலகங்கள் எல்லாத்தையும் அது கூட அடக்கி இது எல்லாமே திருஷ்யம்ட்டார். அந்த திருஷ்யத்தில் இந்த திருக்கு இருக்கான். அதில் படுற அவஸ்தையை தான் இவர் பாடமாக நடத்தணும். இப்போ நமக்கு புரிஞ்சுது திவிக் திருஷ்யம் அப்படின்னா. விவேகத்தில் என்ன சொல்கிறோம்? திவிக் தனி. எப்பவுமே ஆப்ஜெக்டிவாக நம்ம இருக்க முடியாது. நாம் தான் பார்க்குறவங்க. பார்க்குற பொருள் எப்படி நானாக இருக்க முடியும்? அது ஜடம். ஸோ ஆப்ஜெக்டிவ் எப்பொழுதுமே ஜடமாக இருக்கும். ஆப்ஜெக்டிவ் ஒரு வகையில் சத்தாவும் இருக்கலாம். ஆனால் இந்த சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் அது என்னது? அவனுக்கு ஜடம்தான். அது அவன் நல்லவே. அதனால அவன் திருக்குதான் தனியா. இதை சொன்னார். அப்புறம் ஒரு வார்த்தையை காட்டி தர்றாங்க இந்த திருஷ்ய விவேகத்தில். திருக்கும் சரி, திருஷ்யமும் சரி, இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எதுனாலே நீங்கள் ரொம்ப பிரியமாக இருப்பீங்க? திருஷ்யத்தில் இருக்கிற ஏகப்பட்ட பொருள் இருக்கு. இதில் எந்த பொருள் உங்களுக்கு பிரியமாக இருக்கும்? ஆகாசத்தில் இருந்து அதர பாதாளம் வரைக்கும் ஏகப்பட்ட சித்துக்கள் நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் இருக்கு. அதிசயமான பொருட்கள்லாம் இருக்கு. அதில் எதுவுமே உங்களுக்கு பிரியமா இல்லையா அப்படின்னு கேட்குறார். கேட்டுட்டு இது திருக்குக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய திருஷ்யத்தை கேட்டுட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது பிரியமா இருக்கா, இல்லை திருக்கு மேலே பிரியமா இருக்கா? எது மேலே உங்களுக்கு அதிகமான பிரியம் இருக்கும்? இப்போ நாமளே சொல்கிறோம், சொல்லிட்டோம், அவ்வளவுதான். ஆனால் அதை தெரிஞ்சு கொள்ள அதை சொல்றாரு. ஆத்மா பிரியத்தமாக, ஆத்மாவை தான் நம்ம ரொம்ப நேசிப்போம்.
ஆத்மாவின் மீது பிரியம் எல்லாருக்கும் அதிகம். தன் பொருட்டேன்னா ஆன்மாவின் பொருட்டே புறப்பொருள்களின் மீது பிரியம் ஏற்படுகிறது. வேற புறப்பொருள் திரிசத்தில் இருக்கிற பொருள் மேல உங்களுக்கு ஒரு ஆசை வந்து பிரியம் வந்து அது வேணும்னு சொல்லி அது மேல ஒரு பாசம் அன்பெல்லாம் செலுத்துறீங்களா? அது எதனால? அது எதனால அப்படிங்கிறப்போ இதுதான் மறைமுகமான நூல் ஓடி இருக்கு. கடைசியில முடிச்சாலும் அதுவும் இது ஒண்ணுன்னு அது மாதிரியான நூல் இங்க இருக்கு. திரிசம் என்பது நமக்கு ஆகாது, அது மேல வைக்காத, திருக்கு மேலதான் பிரியமா இருக்குன்னு சொல்லிட்டு பின்ன திரிசத்தின் மேல உனக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லி எதனாலன்னா அது ஆன்மாவின் பொருட்டு தான். இதைத்தான் யாங்கியார் சொன்னார். ஒரு கணவன் ஒரு மனைவி, கணவன் மனைவி மேல ஏன் அதிக பிரியம் வச்சிருக்கான்? அதுதான் உண்மை. ஆன்மாவின் பொருட்டு திரிசமாகிய மனைவியை அவன் நேசிக்கிறான். அவன் யாரோ ஒருத்தி எங்கிருந்து வந்தா ஒரு காலத்துல என்னைய கட்டி கொண்டா அதனால நான் அவளை கவனிக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. பிரியம்ங்கிறது எப்படின்னா தன்னையே அதன் மேல வச்சு நான் தான் அதுவும் அப்படிங்கிறான். அதனாலதான் அதையும் நேசிக்கிறான். அதுக்கு ஒரு அடிபட்டா இவன் அடிபட்ட மாதிரி இருக்கு. அப்ப அது யாரு? திரிசம் என்னாச்சு? திரிக்கிற சேர்த்து கொண்டான். ஒரே ஒரு பொருளை சேர்த்திருக்காங்க. இப்போ யார? மனைவிய. கொஞ்ச காலம் போட்டோம், 2 வருஷம் என்ன ஆகும்? இன்னும் 2-3 பேரை சேர்த்துடுவான். அப்புறம் அவங்க கல்யாணம் ஆச்சுன்னு வைங்க, என் மருமக அப்படின்னு அதையும் சேர்த்துடுவான். திருக்கு எப்படி போயிட்டே இருக்கு பாருங்க. திருக்க இருந்தது திருக்க மட்டும் நேசித்தாண்டால் திரிசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேலையும் பிரியம் வைக்கிறதுக்கு என்ன தன் பொருட்டு. அதைத்தான் இங்க சொல்ற. ஆத்மா தன்னை ஆனந்த சொரூபமானது என்பதை புரிந்து கொள்ளாததினால் அதை ஆனந்தப்படுத்த எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்கும்னு சொல்றார். ஆன்மா சொரூபம் எப்படி இருக்கு? ஆனந்த சொரூபமாக இருக்கு, அது ஆனந்தமா தான் இருக்கு. ஆனா அது வெளியில இருந்து எனக்கு இந்த ஆனந்தம் வருது அப்படின்னு நினைக்கிறதுனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சா இதை வச்சு நான் ஆனந்தப்படுவேன். இதை வச்சு நான் ஆனந்தப்பட்டானா இவங்கிட்ட இருந்த ஆனந்தத்தை வச்சு ஆனந்தப்பட்டானா? இவங்கிட்ட இருந்த ஆனந்தத்தை தான் அனுபவிச்சான். ஆனா ஒரு பொருள் சும்மா இடையில கட்டாயிட்டு வந்து நிக்கிறது மாதிரி அந்த பொருள் தட்டுப்பட்டுச்சு, அது மூலமா வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு மான் இருக்கு, அங்க ஓடும், இங்க ஒரு மனம் நல்லா இருக்கு, வாசனை, இது எங்கேருந்து வருது அப்படின்ட்டு அதை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரின்னு ஓடிட்டே இருக்கும். அந்த மனம் எங்கேருந்து வீசுது? அது எந்த மான்? தன்கிட்ட இருந்துதான் அந்த மான் வாசனை வருது. அது புரிந்து கொள்ளாம எங்கே இருந்து வருது, இங்கிருந்து வருதோ அப்படின்னு நினைச்சு போறான். இது மாதிரிதான் திருக்கு தேசிய விவேகத்துல என்ன சொல்றாரு? ஆனந்த சொற்பமான இந்த ஆன்மா தன்கிட்ட இருந்து ஆனந்தத்தை அனுபவிக்குது. ஆனா அத வெளியில இருந்து இது எனக்கு பிடிக்கும், இதுல இருந்து எனக்கு இந்த ஆனந்தம் அப்படின்னு அவன் தன்னை அறியாததுனால, எதை அறியாததுனால? என்கிட்ட இருந்துதான் இது வருது என்பது அறியாததுனால இது ஏற்பட்டது. இது பாடம் நடத்துவதற்கு முன்னால சொல்லப்பட்ட ஒரு சுருக்கம். இப்ப என்ன சொல்றாரு? இந்த திருக்கையும் திரிசத்தையும் பிரிச்சு காட்ட போறார். அறிவு அறியப்படுவன இரண்டும் சேர்ந்ததுதான் ஜெகத்து. ஜெகத் அப்படின்னா என்னது? ஜெகத்துல 2 பொருள் இருக்கு. ஒரு ஜடமும் இருக்கு, அதனுடைய அறிவும் இருக்கு, அது ரெண்டும் கலந்து இருக்குது. இதை திருக்கு திரிசம் என்றும் சொல்லலாம். இதுதான் திருக்கும் திரிசமும். அறிவும் இருக்கு. அறிவு யாருக்கு இருக்கும்? திரிசத்துக்கு அறிவு இருக்காது. திரிசம் என்பது ஒரு பொருள், பொருளோட அந்த அறிவும் கலந்து இருக்குது. ஆனா அந்த அறிவு கலந்து இருக்குது, அது யாருக்கு தெரியும்? திருக்கு தான் தெரியும். அப்ப மறைமுகமா இருக்கு பாத்தீங்களா திருக்கு? அதை இங்க சொல்றாரு. திருக்கு என்பது அறிவு, திரிசம் என்பது அறியப்படுவது. இப்ப சொல்றாரு இது உண்மையா? திருக்கு என்பது அறிவு,
திருஷ்யம் என்பது அறியப்படுகின்ற அந்த ஆப்ஜெக்ட் பொருள் அப்படிங்கிறார். இதான் திருஷ்யம். அகம் புறம் அப்படின்னு ரெண்டு. அகம் என்பதுதான் திருக்கு, புறம் என்பது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா போக போக சொல்லுவாரு, அறிவு என்பது யாருக்கு இருக்கும்? திருக்கு இருக்காது. அது அப்புறம் தெரியும். ஒரு 6 சுலோகத்திலேயே காட்டிடுவார். திருக்காக முதலே தெரியும். அப்புறம் திருக்கு என்பது என்ன? புறப்பொருளை அறிகின்ற பொருள் அறிவு பெற்று வருதுன்னா அதுக்கு பேர் என்னது? திருக்கு. ஆனா ஒரு தத்துவம் கொடுத்தாரு 2வது சுலோகத்துல. அது என்னன்னா, திருஷ்யாதி விருத்தக சாட்சி திருக்கு ஏவ நத்து திருஷ்யத்தை. திருக்கு என்பது என்னவா இருக்கும்னா, சாட்சி மாதிரி தான் இருக்குமே ஒழிய அதனுடைய அறிவு எதையும் எடுத்துக்காது. அது சாட்சி, அவ்வளவுதான். அது எப்பவுமே என்ன ஆகாது? திருஷ்யம் ஆகாது, காணப்படுகின்ற பொருள் ஆகாது. காணப்பட்டாதான் என்னது அறிவு என்பது வரும். மனதில் உண்டாகும் எண்ணங்கள், எத்தனை எண்ணங்கள் நமக்கு வருது, அறியப்படுகின்ற அந்த எண்ணமும் நமக்கு தெரியுது. அந்த மனசு அறிகிறது யாரு? என் மனசுன்னு சொல்றோம்ல, மனசு அறிகிறது யாரு? நாம தான். அப்ப நாம தான் சாட்சி, நாம மனசு கிடையாது. சாட்சியை அறிகிறதுக்கு இப்ப என்ன வேணும்? இன்னொரு சாட்சி வேணுமா? நீ தாங்க சாட்சி, நீ இன்னொரு சாட்சி சொல்லணுமா என்ன? அது சொல்ல வேண்டியது இல்லைன்னா. அப்போ இங்க அறிவு பெறுவது யாருன்னா, அகந்தை என்பது நம்மிடம் இருக்கும் நான் எனும் ஒரு உணர்வு. அந்த சாட்சி இருக்க அது ஒரு உணர்வா வந்துருச்சு. இப்ப கண்ணால நம்ம பார்க்கிறோம்ல, பார்க்கிறோம், பார்க்கப்படுகின்ற பொருள் எது? திருஷ்யம். எத்தனையோ பொருள் இருந்தா, சேரு டேபிள் அது இதுன்னு எல்லாம் பார்க்கறது யாரு? மூக்கா காதா? கண்ணு தானே. அப்ப கண்ணு திருக்குன்னு சொல்லலாம்ல. கண்ணு திருக்கா இல்லையா? அப்ப கண் என்ன பார்க்குது? அப்படின்னா கண்ணு திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கண் திருக்குன்னு சொல்றப்போ இந்த திருக்குக்கு என்னன்னா ஆகுது தெரியுமா? குறைபாடு வருது. சில நேரம் குருடாகிடுது, ஓரக்கண் ஆகிடுது, கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் தெரியாம போகுது. மாலை கண்ணு, காலை கண்ணு, இப்படி எல்லாம் வந்து கோளாறு ஆகிட்டு கடைசியில் ஒரு நாள் தெரியாம அப்படி திருக்கு இருக்க முடியாது. அதனால இந்த கண்ணை பார்க்கறது ஒருத்தர் இருக்கான். அப்ப கண்ணும் பார்க்கப்பட்டது இல்லை, அதனால இது திருஷ்யம்தான். அப்படி ஒரு பொருளை சொல்றாரு, கண்ணை மட்டும். அப்படின்னா நம்ம எத்தனை எடுத்துக்கணும்? அத்தனையும் எடுத்துக்கணும். எது எது நம்ம கிட்ட பார்க்கப்படுமோ அது எல்லாமே. இப்ப நான் தான் செய்தேன்னு இந்த நான் சொல்லுவோம், அப்ப அது திருக்காக இருக்கும். அதை சொல்றார். அகந்தை என்பது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. புலன், மனம், அறிவு ஆகிய அவற்றின் செயல்களையும் அறிந்து அந்த செயல்கள் என்னுடையவை, நான் பார்த்தேன், நான் நினைத்தேன் என்று முடிவு கட்டும் ஒரு கர்ணத்தின் பெயர் தான் அகந்தி, இல்லாட்டி அகந்தை அப்படின்னு சொல்றார். அகந்தைய கூட நம்ம ஒரு வகையில் அறியப்படுவது. அதனாலதான் அதை சாட்சின்னு சொல்றோம். முடிவான திருப்தி. நான்கிறது தெரியுங்களா? நான் யாரு தெரியுமா அப்படின்னு நானே பார்க்கிறேன் ஒருத்தன். அதனாலதான் நானுக்கு அப்பால் இருக்கிறது தான் திருக்கு. நான் திருக்காக இருக்க முடியாது. அகந்தையையும் சாட்சிப்படுத்தும் சாட்சியே முடிவான சாட்சியாகும். அதுதான் திருக்குன்னு சொல்றார். இப்போ அதான் நம்ம புலன்கள்ல இருந்து விலகி சரீரத்திலிருந்து கிளம்பி கடைசி ஒன்று போயிட்டோம். அப்ப இவர் என்ன சொல்ல வந்தாரு? முதல்ல 6 ஸ்லோகத்துல சாட்சி என்பது தனக்கு ஒரு சாட்சி இல்லாதது. சாட்சிக்கு ஒரு சாட்சி கிடையாது. அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, 1ஆம் ஸ்லோகத்திலே வருது. திருக்கு ஏவ நது திருஷ்யத்தை. திருக்கு ஒன்று மட்டுமே இருக்கு, அது என்றும் திருஷ்யமாவதில்லை. அதுக்கு நாம ஒன்று சொன்னோம், என்னன்னா சஷ்டி விபக்தி. சஷ்டி விபக்தினா 6வது வேற்றுமை உருபு. உடைய உடைய நீங்க எதை எதை சொன்னீங்களோ அது எல்லாம் திருஷ்யம் பொது. நீங்க வேற உங்களுடையன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நீங்க யாரு?
உங்களுடையதுன்னு சொன்னா உங்களுக்கு அந்நியமா அது இருக்கு. இப்ப சொல்லிட்டே வாங்க, உங்களுடைய இது இல்லாததை நீங்க சொல்ற வரைக்கும் எது எது உங்களுடையதுன்னு சொல்லுவீங்க? வீடு என்னுடையது, என்னுடைய வீடு, என்னுடைய சைக்கிள், என்னுடைய மோட்டார், இது வெளியில. உங்க பொருட்களை வரீங்க, இது என்னுடைய கண்ணு, உங்களுடைய கண்ணு தானே. அப்ப நீங்க இந்த கண்ணு உங்களுடையது, அப்ப நீங்க யாரு? கண்ணுக்கு வெளியில் இருக்கிற ஆளுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன் இந்த கண்ணு காது மூக்கு தனித்தனியா சொல்லணும்? மொத்தத்துக்கே சொல்லிடலாமா? ஆமா, இது யாருடைய உடம்பு? இது என் உடம்பு, முடிஞ்சு போச்சு கதை. என் உடம்பு சொல்லிட்டல, அவன் உடம்பு நீ இல்லை. அதான் சில டாக்டர்ஸ் அப்படி சொல்லுவாங்க, என்னப்பா பண்ணுது அது நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு. கடையில் பார்த்துட்டு சூடா இருக்கே, ஆமா என்னுடைய உடம்பு சூடா இருக்குதுங்க. உன்னோட உடம்பு சூடா இருக்குது, நீ சூடா இல்லை. அப்பப்போ வேற வழி இல்லை. காய்ச்சல் யாருக்கு? எனக்குன்னு சொல்லக்கூடாது, என்னுடைய சரீரத்துக்கு காய்ச்சல். கவலை யாருக்கு? என் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என் மனம் ரொம்ப கவலைப்படுதுங்கிறான். உன் மனசு தான்டா கவலைப்படுது, உனக்கு என்ன ஆகுது? எனக்கு என் மனசு கவலைப்படு. அப்ப மனசு இவனு வேற ஆயிட்டான். இப்படியே நமக்கு காட்டி காட்டி இங்க என்ன திருக்கு ஏற ஒண்ணு இன்னத்து திருஷ்யத்தை, அது எப்பவுமே திருஷ்யம் ஆகாது. என்னுடைய சரி, என்னுடைய இந்த வார்த்தை போடவே கூடாது. அதனால்தான் சசிவண்ண போதம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் தமிழ்ல இருக்கு, வேதாந்த ரத்னாவளியில. அதே ஒரு சுலோகம் வருது, அறிகின்ற பொருள் என்றும் அறிவானில் வேறாம் ஆனாக இவ்வூனாக நான் என்னலாமோ. அறிகின்ற பொருள் என்றும் அறிவானில் வேறு அப்படின்னா, அறிகின்ற பொருள் திருஷ்யம் முழுதும் அறிபவன்கிட்ட இருந்து அது எப்பவுமே வேறானது. அப்படிங்கிறப்போ அறிகின்ற பொருள் எல்லாமே வேறு, இவன் தனியா இருக்கக்கூடியது. அறிகின்ற பொருள் என்றும் அறிவானில் வேறாம். அப்படி இருக்கிறப்போ இது ஊனாக நான் என்னலாமோ, இது என்னுடையது அப்படிங்கிறத போய் இது நானு அப்படின்னு சொல்லலாமா? அப்ப நான்ங்கிறது இந்த சரீரத்தை குறிக்கல, வேற எதையோ குறிக்குது. அதைத்தான் இங்க சொன்னார். சாட்சி என்பது தனக்கு ஒரு சாட்சி இல்லை, திருஷ்யத்தை பார்த்துட்டே இருக்கிற ஒரே ஒரு சாட்சி இந்த சாட்சி தான். அதுக்கு போய் திருஷ்யத்தை ஆக்கிடக்கூடாது. இரண்டாவது ஸ்லோகத்துக்கு ஒன்று சொன்னாரு, திருக்கு எப்போதும் ஒண்ணுதான், 2 திருக்கு இருக்கு 3 திருக்கு இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆனா திருஷ்யம் எத்தனை பல இருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இத்தனை விஷயங்களையும் பார்க்கறாரு ஒரே ஒரு ஆளாக தான் இருக்கணும். இப்ப என்னுடைய சரீரம்னு சொல்லக்கூடாதுன்ட்டேன். அப்ப நீங்க யாரு? என்ன சொல்லுவீங்க? அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறது சொல்லுங்க. அப்ப நீங்க ஆன்மா. இப்போ உங்களையும் இவங்களையும் கண்டுபிடிச்சு இது யாருடைய ஆன்மா என்ன சொல்லுவீங்க? அப்படி சொல்ல மாட்டீங்க. அப்படி சொன்னா அப்ப உங்க வீட்டுல சாப்பாடு உங்க வீட்டுக்கு வந்துடும். இது என்னுடைய ஆன்மா. ஆமா தானே? அது எப்படி இன்னொருத்தருடைய ஆன்மா ஏன் ஆன்மான்னு சொல்ல முடியும்? அப்ப ஆன்மாவையும் நீங்க என்ன சொல்லிட்டீங்க? என்னுடையன்னு சொல்லிட்டீங்க. அப்ப என்ன புரியுது? அப்ப எது இருக்கு? உங்களுடைய ஆன்மாவையும் யார் பார்த்துட்டு இருக்கானோ அந்த ஹால். இப்ப நீங்க ரூம், இந்த ரூமுக்குள்ளதான் இந்த ரூம் தான் அந்த ஹாலுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த ஹால் எதுல ஊடுருவி இருக்கு? ரூமுக்குள்ள. அப்ப உங்களுக்குள்ள யார் இருக்கா? பிரம்மம் இருக்கு, அதுதான் சாட்சி. அதனாலதான் நீங்க என்ன சொல்றீங்க? அந்த இதுக்கு பேரு அந்தர்யாமி. நான் இல்ல, என் ஆன்மா இல்ல. இந்த ஆன்மாக்குள்ள அந்தர்யாமியா ஒருத்தர் இருக்கான், அவன் பார்த்துட்டு இருக்கான். நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய வினை பயன்கள், அனுபவம், அதை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அது பார்த்துட்டு இருக்கிற ஆளு இந்த ரூமா இருக்கக்கூடிய ஆன்மாவா. ஆனா அதுக்கு பந்தம் கிடையாது, பாகம் கிடையாது, அதுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அது பந்தப்படுறதே இல்லை, சம்பந்தமே இல்லை. அந்த ஆன்மாவில் இங்கதான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நான் கிளம்பி இருக்கு பாருங்க. அவனுக்கு தான் பேரு, நாம, ரூபம் இதெல்லாம் வச்சு என்னென்னமோ பேர் கொடுத்தா, விஜய ராகவன்னு
எலிசபெத் அப்படின்னு பேரெல்லாம் நம்ம கொடுப்பான். அந்த பேர் உடையவனைத்தான் இந்த நான்னு நம்ம சொல்றோம். அவன் தான் சாட்சியா இருக்கான் ஒரு வகையில். அந்த சாட்சியும் இன்னொருத்தனுக்கு சாட்சியா இருக்கும். இந்த இதுக்கு சாட்சி இன்னொருத்த ஆன்மா தான் சாட்சியா இருக்கும். ஆன்மாவையும் சாட்சிப்படுத்துது யாரு? அந்த ஹால். அதனால தான் இங்க சொல்றாரு, சாட்சி எல்லாவற்றையும் திருஷ்யப்படுத்துமே ஒழிய தான் எதற்கும் திருஷ்யமாகாது. இதை குறிச்சுக்கணும். நம்ம படிச்சுட்டு வந்ததுல குறிக்க வேண்டியது செய்கைகள் நான் குறிக்க வச்சு இப்ப சொல்லிட்டு இருக்கேன். சாட்சி எல்லாவற்றையும் திருஷ்யமாக்கும். ஏன்னா அவன் பார்க்கலாம், அவன் பார்க்கப்படுற பொருள். அது எப்பவுமே என்ன ஆகாது, என்னை இன்னொருத்தன் பார்த்தான்னு சொல்ல மாட்டான், திருஷ்யம் ஆகாது. பல சாட்சிகள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேலை முடிஞ்சிச்சு. அப்போ நீங்களும் ஒரு சாட்சி, இவங்களும் ஒரு சாட்சி, இவங்களும் ஒரு சாட்சி என்பது ரூம். எல்லாருக்கும் ஒரு சாட்சி. அது யாரு? ஹால். அந்த ஒரு ஹாலைத்தான் சாட்சின்னு சொல்றோம். இதைத்தான் இங்க சொன்னாரு. சாட்சி எல்லா உயிர்களிலும் அந்தர்யாமியாக இருந்து அனைத்தையும் திசைப்படுத்துகிறது. எல்லாத்தையும் திசையமைக்கணும். நீ மாமிச பிண்டம் இல்லை, சர்வ சாட்சின்ட்ட. சர்வம்னா என்ன பொருள்? அனைத்தும். இப்ப நாங்க ஒண்ணும் இல்லை, அனைத்து எல்லாத்துக்கும் சாட்சி. உன்னை எதனாலும் சாட்சிப்படுத்த முடியாது அந்த சர்வத்துக்கு. நீ சுயம் பிரகாசம், அது சுயமா இருக்கக்கூடியது. சர்வ சாட்சி என்பது அதுதான் உணர்த்துது. சொல்லிட்டு திருஷ்யங்கள் மாறினாலும் திருக்கு மாறாது. இது எப்பவுமே புரிஞ்சுக்கணும். எவை திருஷ்யமாகின்றனவோ அவையெல்லாம் திருக்கு இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எந்தெந்த இப்ப நம்முடைய ஆன்மா கூட என்ன ஆகி போச்சு? திருஷ்யமாயி. அப்ப நாம அந்த ஆன்மா கூட இல்லை. சொல்லிக் கொள்ளலாம் நான் ஆன்மா. எதை வச்சு சொல்லிக் கொள்ளலாம்னா, எப்படி இந்த பொருளை பார்க்கறதுக்கு இந்த கண்ணை நம்ம திருக்குன்னு சொன்னோமோ, மற்ற விஷயங்களை பார்த்து மனசை திருக்குன்னு சொன்னோமோ, அது மாதிரி நம்முடைய உலக விவகாரங்கள்ல இருக்கக்கூடிய சிதாபாசன், பிராதிபாசிகன் இவங்களெல்லாம் வச்சுக்கொண்டு அவன் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் நான் இல்லை, நான் தனியாக இருக்கிற ஒரு ரூமு, இவங்கெல்லாம் போயிடுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தவங்க கூட வரலாம், ஆனால் நான் எதுலையும் சம்மந்தப்படல, எனக்கு அழிவு கிடையாது. ரூமுக்கு அழிவு உண்டு. ரூமில் எத்தனை பேர் வருவான் போவான். ஒரு வீட்டை கட்டி வச்சு வாடகை விட்டுருவான். யாரோ ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருப்பான். வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப அந்த தெருவில் இருக்கிறவங்க அந்த வீட்டை சுற்றி காட்டுறதுக்கு என்ன சொல்லுவான்? வாடகை விட்டுருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வீட்டை ஐடி பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? குடியிருக்கவங்களுடைய பேரை சொல்லுவாங்க. ஐயா இந்த தெருவில் சுந்தரம் வீடு எதுங்க அப்படின்பா. அதாங்க சுந்தரம் வீடு அப்படின்றான். 3 வருஷம் தான் சுந்தரம் வீடு. அவன் காணாமல் போயிடுவான். வேறவன் குடி வந்துடுவான். அந்த வீடு அங்கேயே தான் இருக்கும். இன்னொருத்த வரும், அந்த காமாட்சி அம்மா வீடு எதுங்க? அதுதான் காமாட்சி அம்மா வீடு. ஐயா போன இடம் அந்த சுந்தரம் வீடுன்னு சொன்ன, இப்போ இதை சொல்ற திரிசம் ஆயிடுச்சே இருக்குது. ஆனா வீடு அது திருக்காகவே இருக்குது. அதைத்தான் இங்க சொல்றாரு. எவை திரிசம் ஆகிறதோ அது திருக்கில்ல. அதை இங்க சொல்றாரு. கண் தெரியவில்லை என்று கண்ணின் குறையை அறிய கண்ணுக்கு வேறாக ஒன்று உள்ளது, அது கண் திரிசியம். அதன் குறையை அறிவது திருக்கு. அதனால திருக்கா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது திரிசியம். இதை நாம தெரிஞ்சுக்கணும்ட்டார். புலன்களை திருசியமாக்கி அந்த கரண விருத்திகளை அவற்றின் திரிக்கென்று சொல்லி சொல்லி நமக்கு புரிய வச்சாரு, 1லிருந்து 4 வரைக்கும். இப்போ என்ன சொல்ல போறாருன்னா, நான் என்று செயல் உரிமை கொண்டாடும் அகந்தைக்கும் அறிவு உணர்வை தந்து வெளிச்சப்படுத்துவது சீட்டு என்கின்ற சைத்தன்யம். நம்ம இதை படித்தோம், சீட்டு பாசியத்தின்னு படித்தோம் இல்லையா? அதுதான் சிதாபாசம்னு வந்தது. சீட்டுன்னு என்னது? அறிவு பூர்வமா இருக்கிறது. அது அறிவு மயம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. அறிவுன்னா ஒரு பொருளிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம், இது என்ன அப்படின்னு. அறிவு மயம் என்றப்ப எதை சொல்லுவோம்?
எந்த பொருளை பற்றியும் அது சொல்றது இல்லை சாமி. அதனாலதான் சிவபுராணத்தையும் கொஞ்சம் படிக்கணும். சிவபுராணத்தில் நம்ம அடிக்கடி ஒன்று சொல்றோம்ல, ஞானத்தை பற்றி 3 இது வரும். அஞ்ஞானம் வரும், மெய்ஞானம் வரும், எந்த ஞானமும் வரும். அது என்னது? முதல்ல அந்த திருக்க பத்தி சொல்றாரு சிவபுராணத்துல. எஞ்ஞானமும் இல்லாதேன் இன்ப பெருமானே. ஆனந்தமா இருக்கிறது எதிரான்னு கேட்டா, இன்பமா இருக்கிறது எதிரான்னா எந்த ஞானமும் இல்லாதவன். எந்த ஞானம்னு எதை சொல்றாரு? எதை சொல்றாரு? எந்த ஞானமும் திவுக்கென்ற அறிவை விட்டுறணும். தான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது வேணாம். உலகத்துல இருக்கக்கூடிய அறிவு எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. அதுதான் இல்லையே, அது வேண்டாமே, அது திருஷ்யமாச்சே, ஆப்ஜெக்டிவே இல்லை. சப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? ஆப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு இல்லைன்னு வைங்க, சப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? தானே சப்ஜெக்ட், தானே ஆப்ஜெக்ட், நான் நானேன்ட்டு உக்காந்துருக்கும். தண்ணீர் தானே சிவமயமாய் அமர்ந்தாரு. அந்த சூழ்நிலை வர்றப்போ கொஞ்சமாவது ஒரு நாளைக்கோ இல்லாட்டி ஒரு வருஷத்துலையோ இல்லை ஒரு பிறவிலையோ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நாம அந்த சூழ்நிலையில போய் வந்து பாருங்களேன். அப்படியே தேன் அள்ளி சாப்பிட்ட மாதிரி. பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உணவு எவ்வளோ டேஸ்ட்டு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி டேஸ்ட்டு. அத்தனை டேஸ்ட்டு மொத்தமாக சேர்த்தா புது டேஸ்ட்டு. அது மாதிரி இந்த அனுபவம். நாம அந்த அனுபவம் தாண்டா இது அப்படின்னு திருச்சத்துல ஏதோ ஒரு பொருளை வச்சுருந்து அனுபவிச்சு நான் ஒரு கஷ்டம் பாருங்க. இதைத்தான் இங்க காட்சித்தால வராது. அகந்தை சாட்சி ஆகிய சீட் இந்த வரிசையை முதலில் இருப்பது, அடுத்து வருவது திருக்காக செயல்பட்டாலும் முடிவான திருக்கு சாட்சியாக இருக்கும் சீட்டு ஒன்றே. ஒவ்வொன்றுக்கும் முன்னால ஒவ்வொன்று சாட்சியா வரும். இவனுக்கு இவன் சாட்சி அப்படின்ட்டு வரும் நம்ம புலன்களை. அதெல்லாம் விட சொல்றாரு. விருத்திகள் எல்லாமே க்ஷணத்திற்கு க்ஷணம் மாறக்கூடியவை. விருத்தின்னா இது மாறுது. அப்ப என்ன மாறிட்டே இருக்கு? திருக்கு மாறாது. அது எப்படின்னா, தொடர்ந்துட்டு திரையில் விழுந்து கொண்டிருக்கும் பிம்பங்கள், அதற்கு ஆதாரமாக உள்ள ஒரு வெள்ளை திரை மாறாமல் நிலையாக எல்லா மாதிரிகளும் வெளிச்சப்படுத்தி கொண்டு எதிலும் ஈடுபடாமல் தனியா இருக்குது. அந்த திரையை போல இருக்கிறது தான் திருக்கு. திருக்கு மேல என்ன விழுகுது? ஏகப்பட்ட விருத்திகள் வருது போகுது, வருது போகுது. இந்த விருத்தி பறிச்சா எவ்வளவு நல்லா இருக்கு, இது பறிச்சா இது அப்படின்னு காட்டுது. எல்லா ஆப்ஜெக்டையும் காட்டக்கூடிய ஒரு பொருள் தன் நகத்தை வைத்துக்கொண்டு காட்டுதான் சம்மந்தம் இல்லாமல். இந்த சப்ஜெக்ட் இருக்கிறதுனால தான் நான் எல்லாம் வச்சிருக்கேன். ப்ரொஜெக்டர் வச்சிருக்கேன், ஃபிலிம் வச்சிருக்கேன், லைட்டு வச்சிருக்கிறேன், ஆடியோ வச்சிருக்கிறேன், ஸ்பீக்கர் வச்சிருக்கிறேன். ஆனால் படம் ஓட்டுறதுக்கு ஒன்று வேணும். ஸ்கிரீன் இல்லை, சும்மா ஓட்டு அப்படின்னு நான் போட்டு என்ன பேர் நகரணுமா? அந்த ஸ்கிரீன் ஒரு இடத்துல நிற்கணும். நின்றுச்சு, வெள்ளையாக இருக்கணும், எதுவும் கலப்படம் இருக்கக்கூடாது. வெள்ளையாக இருக்கா, இருந்துச்சு. அதை ஓட்டுற அந்த ஓட்டத்தில் ஃபிலிம் பாருங்க, ஒரே தலை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே போகுது. அதில் 20 ஃபிலிம் இருக்கும். 20 ஃபிலிமும் ஒரே ஆகிறப்ப என்ன தலை எப்படி ஆடுது அது நமக்கு தெரியாது. 30 ஃபிலிம் பார்த்தாதான் ஒருத்தன் கையெழுத்துக்குவான். அப்போ அதை தொடர்ச்சியானதுன்றார். க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறக்கூடிய விஷயத்திலிருந்து நமக்கு என்ன நிலையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அது நிலையா இருக்கல. இவன் ஓட்டிட்டு இருக்கிறப்போ ஸ்கிரீனும் நிலையா இருக்கு, அது நிலை இல்லாம நகர்ந்துச்சுன்னு வைக்குங்க. இவன் படம் எங்கத்தை போட முடியும்? எங்கேயும் படம் போட முடியாது, அது நகர்ந்துச்சு. அதனால நகருகின்ற ஒரு பொருள் இருக்கணும்னா என்ன வேணும்? ஆதாரம் ஒண்ணு வேணும். நகராம இருக்கக்கூடிய ஒண்ணு அதுக்கு நிச்சயமா வேணும். இதுதான் நம்ம என்ன தவறு பண்றோம்னு சொல்றாரு. உடல், புலன், அந்த கரணம் முதலியவற்றை திருக்கு அல்ல என்று விளங்கிக் கொள்வதில் தெளிவாக இருந்தாலும் அகந்தை என்னும் கான்சியஸை முடிவான சாட்சியாக கொண்டு நினைச்சு விடும் தவறை செய்கிறோம். அகங்காரம் இருக்க அது வேண்டா,
எல்லாத்தையும் பார்க்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்க வச்சிருக்கு. ஆனால் இதுவும் தானாக நடக்கிற மாதிரி ஏன் காட்டுது அப்படின்னு கேட்டால் அதை நம்ம சொல்கிறோம்ல, ஒரு வெளிச்சம் இன்னொரு பிம்பத்தில் விழுந்து அது வெளிச்சம் தந்துச்சுன்னா அது ஒன்று தான். ஆனால் அது என்னது? பிம்பம். கண்ணாடி முன்னால் ஒருத்தன் நின்னா கண்ணாடியில் பார்க்குறப்போ ஒருத்தனை பார்ப்பான். யாரை பார்ப்பான்? பிம்பத்தைய பார்ப்பான். நீங்கள் ஒரு நாளும் கண்ணாடி முன்னால் நின்று தலை வாடுறப்போ நான் பிம்பத்தை வாடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க? சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவீங்க? என்னுடைய தலையை நான் வாடுறேன் அப்படிதான் சொல்லுவீங்க. அப்போ அது யாரு? நான் தான் சொன்னீங்க. பிம்பம் அது தெரியும், அது பொய் அப்படின்னு சொன்னா எதுக்கு போய் பார்க்குறீங்க? அதுவும் இல்லை. என்ன இங்கே மறைக்கப்படுது அப்படின்னா, கண்ணில் பார்த்தவனையே நம்முடைய ரெகுலேஷனை பார்த்தோம்னா அது வேலை செய்யுதுங்க. ஆனால் அதுக்கு ஆதாரம் என்னது? அந்த கண்ணாடியில் விழுந்தது. ஆனால் அதுக்கும் ஆதாரம் என்னது? நாம இங்கே அசையாம நிற்போம், ஆனால் அங்கே மட்டும் அசைவான். எதனால? அது எப்படி அசையும்? கண்ணாடி அசையும். கண்ணாடி அசைஞ்சோடனே கண்ணாடியில் தெரியுற இவன் தன்னை யாருன்னு சொன்னா அந்த கண்ணாடியில் இருக்கிறத நான் தான் அப்படின்னா. இப்போ கண்ணாடி அதை அசைதுன்னு வைங்க. கண்ணாடி இவன் என்ன ஆவான்? இவன் அசைய மாட்டான். ஆனா என்ன சொல்லுவான்? நான் அசைவேன் சொல்ல வரும் தானா. ஏன்னா இங்கதான் நான் இருக்கேங்கிறதையும் மறந்துட்டான், இதாண்டா உண்மைங்கிறதையும் மறந்துட்டான். அதுதான் தானே நினைச்சனால நீங்க நான் அசைவேன் அப்படிப்பான். அப்புறம் ஒரு புகை போட்டாங்க, கண்ணாடி முழுவதும் புகை படிஞ்சு போச்சு. என்னடா நீ இப்படி தெரியுத? ஆமா நான் மங்களா இருக்கேன் அப்படி. இவங்க பிரகாசமா இருப்பான். ஆனா கண்ணாடியில் இருக்கிறவங்க நான் மங்களா இருக்கேங்கிறான். எப்படிங்க மங்களா இருக்குன்னு சொல்றான்? எதனால சொல்றான் அப்படி? கண்ணாடியில் இருக்கிற குறை, அதுல இருக்கிற குறையே தான் நினைச்சதுனால வந்த வினை. அதைத்தான் இங்க சொன்னார். தப்பு நம்ம தவறு செய்வது இதைத்தான். அதனால இந்த பிறதான் நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடியது. அதே போல அகம் விருத்தியாகிய அகந்த இந்த நான் இருக்க அதிவேகமாக மாறிக்கொண்டிருக்குது. நீங்க நான் சொல்றீங்கல்ல, அது ஒரு தடவை சொல்லப்பட்டனா அதே நான் தான் கடைசி மட்டும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. இந்த உண்மைகள் நமக்கு அனுபவத்தில் தெரியாததால் மாறும் இயல்புடையவற்றை மாறாதவை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உங்களாம் நான் பார்த்துட்டேன், கிளாஸுக்கு வந்திருக்கீங்க. அடுத்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸுக்கு வர்றீங்க. போன வாரம் வந்து ஜெயசந்திரன் தான் இந்த வாரமும் நான் பார்க்குறேனா அப்படின்னு கேட்டான். ஆமாம்போம். போன வாரம் வந்து சாமியை தான் நீங்கள் இந்த வாரமும் பார்க்குறீங்களான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லைன்றீங்களா? ஆமாம்போம். உங்களுக்கு என்ன தெரியும்? நிச்சயமா போன வாரம் பார்த்த சுவாமி நான் இல்லை சொன்னா நம்புவீங்களா? இல்லையாவா? இல்லையா? ஆமாவா இல்லையா? அதே சாமி தானா? வேறு சாமி தான். ஏன்னா சனத்துக்கு சனம் தரு, எண்ணங்களும் மாறும், சரீரமும் மாறும், வளர்ச்சி என்பது நமக்குள்ள இருக்கு. 10 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தைய பார்த்துட்டு போனவங்க 10 வருஷம் கழிச்சு வந்தவொடனே பார்த்து இவன் தான் சிறுமணி இவன் தானா அப்படின்னு சொன்னப்போ அவன் என்ன ஆச்சரியப்படுறான்? என்ன சொல்லிப்படுவான்? ஆச்சரியப்படுவான். என்னடா இவன் வயிற்ற வளர்ந்துட்டு இவ்வளவு பெரியவன் ஆயிட்டேன்னா. ஏன்? சரி, முன்னாலேயே உட்காந்துருக்கான் அந்த அம்மாவுக்கோ மற்றவங்களுக்கோ இவன் பெரியவன் ஆயிட்டான், தான் நேற்று இன்னைக்கு பெரியவன் ஆயிட்டான். யாராவது சொன்னாங்களா? திடீர்னு 10 வருஷத்துக்கு பெரியவன் ஆயிட்டான்னு ஒருத்தன் சொல்றான், பக்கத்திலே இருக்கிறவன்னு சொல்ல மாட்டேங்குது. ஏன்? மாற்றத்தை பார்த்துட்டே இருக்கிறப்போ அந்த தெரியல நமக்கு. திடீர்னு பார்க்குறப்பதான் மாற்றமே நமக்கு தெரியுது. அதுதான் இங்க காட்டுறது. அகந்தையும் தோன்றி மறையும் தன்மை உடையதால் தோன்றி மறையும் அதை கவனிக்கும் அதனினும் வேறான தோற்றமும் மறைவும் இல்லாத திருக்கு அவசியம். தோன்றி மறைகிற இந்த அகங்காரத்தை பார்க்கறதுக்கு ஆமா அப்படின்னு உங்களை சின்ன பிள்ளையில சின்ன பொண்ணுன்னு பேசியிருப்போம். கொஞ்சம் வளர்ந்தவொடனே கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு மங்கையும்போம், கல்யாணம் ஆனோன்னா அம்மாம்போம்.
இன்னும் அந்த அழகு பேரம் பற்றி வச்சவன என்ன சொல்லுவோம்? பாட்டியும்போம். நீங்க நான் சொல்லக்கூடிய அந்த நான் என்னென்னதான் மாறிட்டே வந்து மாறலையா? மாறிச்சா? குழந்தையா இருந்தா நானு பாட்டி யாரு? பாட்டி யாரு? குழந்தை யாருன்னா அதே குழந்தை தான், அதே பாட்டி தான். நான் அப்படியே இருக்குண்ணா. ஆனா இங்க மாறிடுச்சு பாருங்க, ஃபுல்லா மாறிடுச்சு. இந்த மாற்றத்தை தான் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். நான் வயசாயிட்டேன் அப்படின்னு பார்க்குறேன். நான் சொல்றது வயசாயிடுச்சுன்னா இப்போ நானையே பார்க்குறவங்க ஒருத்தர் இருக்கான்ல, அதனால தானே இதை சொல்ல முடியுது அப்படி சொல்றாங்க. அதனால நான் என்பது கூட எத்தனையோ எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி நான்ங்கிறது கூட என்னது? ஒரு விருத்தி. தனி திருஷ்யங்கிறது வேறு, திருஷ்யம்தான். ஆனா நான்ங்கிறது ஒரு விருத்தின்னு செஞ்சுக்கணும். நான்ங்கிறது ஒரு விருத்தியா இருக்கலன்னு வையுங்க, வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில எவனுமே போயிருக்க மாட்டான். நான்கிறது நான் சொல்லிக்கொண்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போறப்போ அது வேற யார் யாரையோ சொல்லுவான். புரியுதா? யார் யாரையும் சொல்லுவான்னா என்ன அர்த்தம்? அது விருத்தி. தன்னை இந்த மாதிரி நினைக்கிறான், நான் இந்த மாதிரி அப்படியே சொல்லுவான். ஒருத்தர் என்ன ஆகணும்னு நினைக்கிறான், இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறான், இன்ஜினியர் ஆகல. ஆனா அந்த எண்ணம் அவனை இன்ஜினியர் ஆக்கின மாதிரி நினைச்சிட்டே வாழ்ந்து அவன் என்ன செய்ய ஆரம்பிப்பான்னு தெரியுமா? இன்ஜினியர் அல்ல, ஆனா இன்ஜினியர் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவான். எது கிடைச்சாலும் கையில பிச்சு பிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவான். மனசுல ஊறி கிடக்கும் அந்த விருத்தி. அதுதான் நம்மளை வளர்க்கிறது. நீங்க பலவீனமா இருக்கக்கூடாது, எதுவுமே தைரியமா இருக்கணும்னு ஏஞ்சிருக்கிறோம். அந்த நான் என்ற விருத்திய என்னவாக்கணும்? பலவீனமாக்க கூடாது. முடியும், நினைச்சா எல்லாத்தையும் சாதிப்பேன் சொல்லி பாருங்க, நான் என்ற வீழ்ச்சி மாறிட்டே போயிடும். பிரதம மந்திரி வந்து சுற்றி பார்க்கிறாரு ஆஸ்பத்திரிய. அங்க இருக்கிற டீன் ஒரு பைத்தியக்காரன் நல்லா ஆயிட்டான். அவனை கூப்பிட்டு சொல்றாரு பிரதம மந்திரிட்ட, இங்க இருக்கிறதா பைத்தியக்காரங்க நம்ம நல்லா பைத்தியம் தெரிய வச்சிருக்கோம். எப்படி, என்ன ஆதாரம்னா, இவன் இங்க 15-20 வருஷமா இங்கதான் இருக்கான், பைத்தியமா வந்தான், இப்ப தெளிவா இருக்கான், இவன் தான் உங்களை இந்த ஹாஸ்பிட்டல் சுத்தி காட்ட போறான் அப்படின்னு. பிரியா சரி என்று சுத்தி காட்டணும், கரெக்டா சுத்தி காட்டணும். இது என்ன டிபார்ட்மெண்ட், அது என்ன டிபார்ட்மெண்ட், இவன் ஏன் பைத்தியமானா, இவன் எதுல பைத்தியமானான்னு சொல்றாரு. அந்த பிரதமர் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்காரு, இப்படி இவ்வளவு நல்லா ஆயிட்டானேன்னு. எல்லாம் சுத்தி பார்த்துட்டு தீர்ந்து அதே ஹாலில் வந்தவொடனே அந்த டாக்டர்கிட்ட பார்த்துட்டீங்களா? நான் பார்த்துட்டேன்னா. பையனை தட்டி சூப்பரா நல்லா சுத்தி காட்டினா. தம்பி நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு. தெரியல சார். ஏன்னா அவர் சொல்லலை, என்னடா பிரதமர்னு சொல்லலை டாக்டர், சும்மா இவரை சுற்றி காட்டு சொல்லிட்டார். நான் தான்டா இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி அப்படின்னா. இவன் அப்படியே பார்த்தான், சார் தயவுசெய்து இப்படி சொல்லாதீங்க, 15-20 வருஷமா நான் தான் பிரதம மந்திரின்னு சொல்லிட்டு இருக்கிறேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் தான் பிரதம மந்திரி, எவ்வளவு ஒத்துக்க மாட்டேங்கிறான், நான் என்ன பண்றது அப்படின்னு வாங்கிட்டு இருக்கான். நீங்களும் இப்படி சொன்னீங்கன்னா உங்களை இங்க போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னா. அவர் பார்த்தாரு, என்ன சார் அப்படின்னா, சார் நல்ல குணமான மாதிரி தெரிஞ்சான், ஆனா குணம் ஆகவே போயிருக்கு. அதே மாதிரிதான் நாமளும் நம்முடைய ஆன்மீக விஷயத்துல எனக்கு எல்லாம் தெரியும், புரிஞ்சிருச்சு, ஞானம் வந்துடுச்சு. கோயிலில் போய் சாமி தேவா அப்படின்லாம் சொல்லுவோம், நமச்சிவாயாம்போம், கண்ணை தண்ணியா வரும், அதை நினைச்சுக்குவான் நான் ரொம்ப பக்தன் அப்படின்னு. இந்த பைத்தியம் மாதிரி தான் பக்தன்னு நினைச்சிட்டு இருக்கிறான், ஆனா பக்தனா தெரியாது, என்னென்னமோ ஆகும். அதைத்தான் சொல்றாரு. இதுவும் ஒரு விருச்சி. அதனால எது எது நமக்கு இது திருக்காய் இருக்குமோ, இது திருக்காய் இருக்குமோன்னு இன்வெஸ்டிகேட் பண்றோமோ அதெல்லாம் திருக்கு இல்லை. ஏன்னா ஒரே ஒரு பொருள் தான் திருக்காய் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. திருஷ்யமாகிய உலகமும் திருக்காகிய நீயும் எல்லாமே மொத்தத்தில் பார்த்தா ஈஸ்வரன் தான், ரெண்டுமே கலந்தது. நம்ம ஈஸ்வரன் ஒருவர் தான் திருஷ்யமாகவும் திருக்காகவும் இருப்பார். ஈஸ்வரன் உனது திருஷ்யங்களை எல்லாம் தனக்குள் விழுந்து கொண்டதுடன்
உமது திவுக்காகவும் அவரே இருக்கிறார். அதுதான் இங்க என்ன சொல்றோம், அந்தர்யாமி அப்படின்னு சொல்றோம். அதுல நம்ம கொஞ்சம் படிச்சோம். ஒண்ணு என்னன்னா, இயங்காத ஒன்றுதான் இயங்கும் பொருள்களுக்கு காரணமாக இருக்கும் திரையை சொன்னோம். இயக்கத்துல இருக்கிறதுக்கு ஒரு மாற்றம் இருக்கும், காலக்கெடு உண்டு. அதனால திவுக்கு எப்பவுமே இயக்கம் இல்லை, அதனால காலக்கெடு கிடையாது, எப்பவுமே நம்ம இருக்கோம். விகல்பம் என்பது இயக்கம். விகல்பத்திலிருந்து மாற இருக்கக்கூடிய நிர்விகல்பம் என்பது இயக்கம் இல்லாதது. அதனால திவுக்கு என்ன பேரு, விகல்பம் இல்லாதது, நிர்விகல்பம்னு சொல்றது. விகல்பம்னு சொன்னா மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதையும் நம்ம பார்த்தோம். பிரதிஜா சுலகம் சாட்சி திருக்கு ஏவ நேற்று திருச்சேச்ச இந்த வார்த்தையும் காண்பது என்றும் காட்சி ஆவதில்லை சொன்னார். இன்னொன்று என்ன சொன்னார்னா, உண்மையான ஞானம் அப்படிங்கிறது தன்னை தானே பார்க்குது. அதனால தான் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அப்படின்றார். இப்போ ஞானம்னு ஒரு வார்த்தை இருந்தாலே தெரிஞ்சிச்சின்னு அர்த்தம் இல்லை, தெரிஞ்சிச்சு தான், அந்த ஒரு பாட்டில்னு தெரிஞ்சிச்சு. இது திசத்தினுடைய அறிவு. இந்த மாதிரி அறிவு எத்தனையோ இருக்கு உலகத்துல. பிரம்மாவில இருந்து புல்லு வரைக்கும் உள்ள எல்லா விஷயத்தையும் ஒருத்தன் கரைச்சி குடிச்சு என்னன்னு ஷார்ட் அவுட் பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கான்னு வைங்க, அவனை காட்டுற அறிவுட வேணாது இருப்பானா? இருக்க மாட்டான். எல்லாரும் எது கேட்டாலும் சொல்லுவான். அவனுக்கு ஒரு பேர் வேற வைப்பாங்க, ஒரு புக்கே வச்சிருக்கான் அவ்வளவு பெருசா, எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். என்ன புக்கு? இந்த என்சைக்ளோபீடியா கிடையாது ஆண்டவன். ஏன்னா என்சைக்ளோபீடியாவை வேணாண்டான்றான். அதெல்லாம் இத்தனை நீ தெரிஞ்சு கொண்ட ஒன்னே ஒன்று தெரிஞ்சு கொள்ளாம இருக்கிய, என்னது தெரிஞ்சு கொண்டதுல? அது தெரிஞ்சு கொண்டவன் யாரு தெரிஞ்சவனுக்கு? அவன் எங்க இருக்கான் அவ்வளவுதான் தெரியும், அவனை பத்தி அவனுக்கு தெரியாது. அதனாலதான் உனக்குள்ள பிறந்திருக்கக்கூடிய பொருளை நீ மூழ்கி முட்டை எடு, உள்ள ஆழ்ந்து போ, நீந்து அப்படின்னு சொல்றார். அதைத்தான் இங்க சொன்னால் சுத்த அறிவானது. 5வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வராது, இந்த அறிவு தான் சுத்த அறிவு, அதுதான் ஞானம், அதுக்கு பேரு மெய் ஞானம் அப்படின்னு சொன்னார். மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்றது, அப்பதான் சுயமா இருக்கும், அது பிரகாசமா இருக்கும். மற்ற பொருள் எல்லாம் பிரகாசமா தெரியல அப்படின்னா அது என்ன தெரியுமா? கறி எப்படி இருக்கும்? கறி துண்டு, ஒரு மரம் எரிஞ்சு கறி துண்டு ஆயிருக்கும், கருப்பா இருக்கும். இது தங்க மாதிரி பலபலன்னு ஆக்க முடியும் எப்போ? அந்த அப்படியே அமுத்தி 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 கறியை துண்டு துண்டு போட்டு, முதல்ல இன்ஜின்ல போட்டுட்டு இருந்தான் ட்ரெயின்ல, இப்போ யாரும் அது போடுறது இல்லை. ஏன்னா அது போட போய் அதன் கறியாகிறான். அந்த கறி துண்டு இப்போ தங்க மாதிரி பழங்குது. அப்ப அதுக்கு என்னன்னு சொல்லலாம்? கறியான்னு சொல்ல மாட்டாங்க, நெருப்புன்னு சொல்லிட்டாங்க. நெருப்புடா அப்படின்னு பேர் தான் நெருப்பு. உருவா இருக்கு. யாரோ நீங்க நெருப்புன்னு இப்ப சொல்றீங்க, கறியை தான் நெருப்புன்னு சொல்றீங்க. நெருப்பு மேல இருக்கிற அது நெருப்பு அல்ல. அது மாதிரி இந்த நான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த திவிக்க ஏற்றி கொண்டிருக்கான். இதுக்கு என்ன பேரு தெரியுமா? இந்த அகங்காரம் என்ன குணம் உடையது தெரியுமா? திருட புத்தி. திருட்டு புத்தி நிறைய இருக்கு. திருடி இருக்கான். யார? திவிசத்தை திருடுனா திருடி இல்லையா? திவிக்கவே திருடிட்டாமா. நான் என் இடத்துல இருந்தேன், இவன் வந்து ஏறன்றான். ரூமா இருக்கிற அந்த ஆன்மாவை இந்த நான் வந்து என்ன சொல்லிட்டு இருக்க, வாழ்ந்துட்டு இருக்கான். இது நான், இது என்னது அப்படின்னு அந்த ஆன்மா கம்முன்னு கிடக்குது. சரி அப்படின்ட்டு உட்காந்து இருக்குது. நாம நம்முடைய வீட்டை எவனாவது ஆக்குபை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தா நீங்க வீட்டை விட்டு வெளியே போய் என்ன பண்றது அப்படின்னு விடுவீங்களா? கேஸ் போடுவீங்களா? கேஸ் போட்டு வக்கீல வச்சு வாதாடி போடவே இல்லையான்னு அப்படின்னு அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவோம். நாம ஆக்குறோமா? நானை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி நீ வாழ்ந்துக்கோ, நான் ஒரு ஓரமா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கோம். இதைத்தான் திருடும் தன்மை உடையது எது? இந்த அகங்காரம். அகங்காரம் ஆகியது
அந்த ஆன்மாவை திருடிட்டு அந்த இடத்துல நான் தான் அந்த ஆன்மா ஏன் பொருள் இது அப்படின்னு உட்காந்து எல்லாத்தையும் பண்றான். இவன் தான் அஞ்ஞானத்துக்கு ஆதாரம். இல்லாத ஒரு பொருள் ஆமா இதுதான் நீ அப்படின்னு சொல்லி புரிய வச்சு நம்மளை பாட்டி வரைக்கிறான். அதைத்தான் இங்க சொல்றது. அஞ்சாவதுல சுத்த அறிவானது உரிப்பது இல்லை, அஸ்தமிப்பதும் இல்லை, வளர்வதும் இல்லை, தேய்வதும் இல்லை. பிரிவொரு கருவியின் துணையின்றி தானாகவே விளங்கியபடி மற்ற பொருட்களையும் விளக்குகிறது. அது வளராது, தேயாது, அஸ்தமிக்காது, உதிக்காது. அது எப்பவுமே பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது இருந்தாலே வெளிச்சமா இருக்கும். அந்த வெளிச்சத்துல நீங்க எதை பார்ப்பீங்க? இங்க ஒரு மாணிக்க கல் பல பலன்னு வெளிச்சம் காட்டுது. அந்த வெளிச்சம் ஒரு இடத்துல இருக்குது, அது நீங்க பாக்குறீங்க. அது வெளிச்சம் அங்க என்ன வருதுன்னு தெரியுது. அந்த வெளிச்சத்துல எதை பார்ப்பீங்க? அதையும் பார்ப்பீங்க. உண்மையாவா? இப்ப அந்த பொருளாக எல்லா வெளிச்சத்துல வெளிச்சத்தை தான் எல்லாத்தையும் பார்க்கறோம்ன்றது தெரியுது. அதை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த ஒரு மாணிக்க கல் வெளிச்சத்துல திரிசமய மற்ற பொருள்களெல்லாம் பார்க்குறீங்க. ஆஹா, இந்த பொருளெல்லாம் எதோடைய வெளிச்சத்திலேயோ பார்க்குறோம்டா அப்படிங்கிற எதோடைய வெளிச்சத்துல பார்க்குறீங்களோ அதுதான் இது. அதை பார்க்கறதுக்கு நீங்க எந்த வெளிச்சத்துல பார்ப்பீங்க? பின்ன எப்படி பார்ப்பீங்க? அது என்ன செய்யுது? ஒளியை வாங்கிட்டு விடுவா, தன்னையே காட்டுக்குது. எப்படி மற்ற பொருளை காட்டுதோ நான் இங்க இருக்கேன்டா அப்படின்னு தன்னையும் காட்டுது இல்லையா? தன்னையும் காட்டிக்கொண்டு மற்ற பொருட்களையும் காட்டுது. நாம என்ன பண்றோம்? மற்ற பொருட்களை மட்டும் காட்டும். இது எதனால காட்டப்படுதுன்னு அவனை பார்க்கறது இல்லை. இப்படி தன்னையும் காட்டிக்கொண்டு மற்ற பொருளையும் காட்டக்கூடிய பொருள் நம்மகிட்ட இருக்கு. இப்ப நம்ம அந்த பொருளால மற்ற பொருளெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது எதனால பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளால் அதை பார்த்தோமா, அதை பார்க்கறதுக்கு தான் இப்ப தேடிட்டு இருக்கிறோம். என்னென்னமோ படிச்சுட்டு இருக்கிறோம். அது எங்க இருக்கும், எப்படி இருக்கும்? அது சொல்லுது, நான் இங்க இருக்கேன்டா, நான் இங்க தான் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கிறேன், என்ன பாரு. பாருன்னு எப்படி பார்க்கறது? திரும்பணும். நாம வெளியிலே போயிட்டு இருக்கிறோம். திரும்ப அப்படின்னா ஏன் திரும்ப மாட்டேங்கிறோம்? நாட்டம் அதுல இருக்குன்னு சொல்றதை விட கண்ணு, காது, மூக்கு, புலன்கள் இருக்க, இந்த புலன்கள்ல நாம ஒட்டிட்டு இருக்கிறோம். அதனால புலன்கள் சொல்ற பேச்ச கேட்டுட்டு இருக்கோம். கண்ணு இப்படி போனப்போ அதை பார்த்து இருக்கலாம் அப்படின்னு அதனோட போறோம். கேட்டு ஒருத்தன்ட்ட கதை கேட்டுட்டே இருப்பான். திடீர்னு கொஞ்சம் இல்லை என்ன எங்கேயோ ஒரு பாட்டு கேட்டுருக்க, அந்த பாட்டு நல்ல பாட்டு இல்லை அப்படின்னு கேட்பான். இந்த நடந்துட்டு டிஸ்கஸை நிறுத்திட்டு அந்த பாட்டை கேட்குறான். ஏன்? அதை அவனுக்கு வைக்கிற இந்த காது பண்ற வேலை. எது வேணும் எது வேணாம்னா இல்லை, இவன் அது என்ன சொல்லுதோ அதை கேட்குறான். அப்போ புறப்படுகளை பார்க்கறதுக்கு ஓடிட்டு இருக்கிற இந்த புலன்கள் அரணைக்கு நாமளும் ஓடிட்டு இருக்கிறோம்ல, அதுதான் நம்மள உள்முகமா திருப்ப மாட்டேங்குது. அப்போ சார் இங்க நமக்கு இப்ப வந்து இதெல்லாம் கேளுங்கன்னு சொல்றப்போ முதல் வேலை என்ன செய்வாரு? இந்த வெற்றி அகாடமியில கிளாஸ் கேட்க வந்திருக்கீங்க நீங்க, இங்க கிளாஸ் கேட்க வர்றதுக்கு முதல் வேலை அவர் என்ன செய்வாரு? ரொம்ப முதல்ல போயிட்டீங்க. இந்த வெற்றி அகாடமிக்கு வர்றப்போ அவர் நீங்க வளர்த்துன்றதுக்காக அவர் முதல் வேலை என்ன செய்வாரு? என்னங்க கதை சாட்சி தான் இருக்கும். 5:30 மணி ஆச்சு எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லி முதல் வேலை என்ன செய்வாரு? கதவை திறப்பாரு. ஆக்சுவலா என்ன செய்யணும் தெரியுமா? கதவை தெரிஞ்சுட்டு யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாது, கதவை சாத்தணும். அது மாதிரிதான் நானும் இந்த கண்ணுக்காவது புலன்கள்லாம் திறந்து வச்சிருக்கோம் எப்போதுமே. யாரும் வாங்கடா அப்படின்னு உள்முகமா போகணும்னு நினைச்சா என்ன செய்யணும்? எதை முடியணும்?
கதவை மூடிடுங்க, ஐம்புலன்கள் கதவையும் மூடிடுங்க. ஏன்னா இதோட இயல்பு என்ன தெரியுமா? வெளியில கூடையது, வெளியில பொருளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி போவான். போயிட்டு டெம்டேஷன் பண்ணுவான், இங்க நல்லா இருக்கு கொஞ்சம் பாரு அப்படிம்பான். பராஞ்சி காணி வியத்தினத் ஸ்வயம்பூ தஸ்மாத் பரான் பட்சதி நான் அந்தராத்மன். இந்த புலன்கள் பின்னால உள்ள இந்த உள்முகமாக இருக்கக்கூடிய பொருள்களை பார்க்காராம். ஏன்னா அதனுடைய குணமே என்ன? வெளியில பார்க்குற குணம். அப்ப நமக்கு வெளியில பார்க்க வேண்டாம்னு தோணும். உள்ள இருக்கிற பொருளை திருக்க பார்க்கறதுக்கு நான் இப்ப போகணும்னு நினைச்சேன்னா முதல் வேலை என்ன தெரியுமா? உள்ள வர்றதுக்கு எப்படி கதவை திறந்தோமோ அது மாதிரி புத்தி கதவை திறந்துட்டு வெளியே போக விடாம இருக்கிறதுக்கு வெளிக்கதவையும் சாத்திடணும், எல்லாத்தையும் சாத்திடணும். உள்ளேயும் சில கதவுகள் இருக்கு, அந்த கதவையும் ஜாக்கிரதையா சாத்தணும். ஒருத்தன் தியானம் பண்றதுக்காக ஒரு மரத்தடி கிட்ட போனான். அந்த மரத்தடி பக்கத்துல பிள்ளையார் இருக்கார். அங்க சலன்னு ஒரு தண்ணி ஓட்டம். அப்பா அமைதியான இடம், நல்ல சலன்னு தண்ணியுமே வருது, இங்க உக்காந்து தியானம் பண்ணலாம். பார்த்தார் யாரும் வரல, பரவாயில்ல இதான் தகுந்த இடம் அப்படின்ட்டு ஆசனம் போட்டு உக்காந்தான். எதுக்காக? டிஸ்டர்ப் பண்ணாம இருக்குது இந்த இடம்னு உக்காந்தான். தியானம் பண்ண உக்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி அப்படியே சலன்னு ஒரு தண்ணியை பார்த்துட்டே இருந்தா அந்த பக்கம் ஒரு பொண்ணு குடம் எடுத்துட்டு வந்துச்சு. குடம் எடுத்துட்டு வந்து தண்ணி மொழிஞ்சு போகுது. இப்படியே பார்த்தான், ஓ தண்ணி எடுத்துட்டு போகுதான், என்ன பண்ணுது? தண்ணி குடம் எடுத்துட்டு போய் பிள்ளையாருக்கு ஊத்து. ஓ பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரியுது, சே நான் இதுக்காக வந்து உட்காந்தேன், இவன் என்ன பண்றா, குடத்துல என்ன தண்ணி கொண்டு இந்த கண் சும்மா இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு என்ன பண்ணா, கையில இருந்த ஒரு துணியை எடுத்து கண்ணை கட்டி மூடிட்டான். அப்பாடா இன்னும் வெளிக்கதவு முடியாச்சு, இன்னும் பார்க்குமா? பார்க்காது. உட்காந்தா தியானம் பண்றதுக்கு. அடுத்த நாள் கண்ணை மூடிட்டு உக்காந்தாள். சல்லு சல்லு சலக்குன்னு சலக்க சத்தம் கேட்குது. ஓ நேற்று வந்த பொண்ணு குடம் எடுத்துட்டு வந்திருக்கா போல இருக்கு. அது வேணாம்னு தானே நீ இப்ப கண்ணை மூடின, இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணுவானுக்கு? காது அது வந்துச்சுன்னு கேக்குதா? அடாடா காதையும் சேர்த்து மூடணும்டா அப்படின்னு தண்ணியை கழிச்சு காதையும் சுத்த மூடிட்டான். அப்பாடா இனி தொந்தரவே இருக்காதுன்னு அடுத்த உட்காந்து தியானம் பண்ணான். காதும் கேட்கல, கண்ணும் தெரியல. மல்லிகைப்பூ மனம் வருது, யாரோ வர்றாங்க மல்லிகைப்பூ வச்சுட்டு, ஓ அந்த பொண்ணு தான் மல்லிகைப்பூ வச்சுட்டு வருதோ அப்படின்னு மனசு இப்படி போயிடுச்சு. அப்புறம் மூக்கையும் சேர்த்து மூடினான். கண்ணுகள் ஒவ்வொரு புலன்களை மூடி பார்க்கலாம், எல்லாம் மூடியாச்சு. இப்ப ஒண்ணுமே வெளி உலகம் தெரியல. அப்பாடான்னு இருந்தான். உள்ள போக போக இவன் மைண்ட் என்ன நினைக்குது, ஆமா நேற்று வந்தப்பா அவங்க அப்படிதான் வந்து ஊத்திட்டு இருந்தாங்கல்ல, இந்நேரம் வந்திருப்பாங்க இல்ல அப்படின்னு மனசு சொல்லுது. அது ஏன் அதை பத்தி நினைக்கிறேன்னா இது நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது பார்த்துச்சு, இது கேட்டுச்சு, இது மணந்து பார்த்துச்சு. இப்ப ஒன்னாதுல இல்லைன்னு இன்னொரு கதவை திறந்துச்சு. இந்நேரம் ஜெயந்தன் தானே வந்தாங்க, இன்னும் வந்திருப்பாங்க. நீ உக்காந்த நேரத்துக்கும் அது வர்ற நேரத்தையும் கன்சர்ன் பண்ணி பார்க்குற அந்த மைண்ட். இப்படிதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புலன்கள் கருவிகள் உதவி செய்யறதா நினைச்சு நம்ம என்ன பண்ணுது? மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. எப்படி கண்டுபிடிச்சா பாருங்க, புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருவும். இவன் மனம் கசிந்து வந்து கண்ணுல தண்ணி வந்து அப்படியே சாமின்னு கும்புறானா, ஆனா அதுல கொஞ்சம் கூட மனம் லைஃப் இல்லை. அதனால நலன்தான் இல்லாத அதிகரிக்கு. அப்படி நான் இருந்தும் கூட உன் கருணையினால என்னை காப்பாத்தின பாரு. நாய்க்கடி நாயினும் கடை என்னை அப்படி இருந்த என்னையே நீ காப்பா. அவ்வளவு நல்லவன் யார் நீ, அப்படி நீ செய்ய அப்படிதான். அதனால தான் ஆண்டவன் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு தந்தா பண்ணாலும் அதை மன்னிச்சு என்னை நீ ஏற்றுவதற்காக சமயத்தில் என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்லி எனக்கு அப்புறம் அந்த கடைசி நாளில் வயசான காலத்துல இருப்பேனோ இல்லையோ, ஞாபகம் வருமோ வராதோ தெரியாது. அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோ, குறிச்சு வச்சுக்க, மறந்துடாத.
ஆமா நீ சாகப்படல நான் மறந்துட்டேன் அப்படி சொல்லுறாத. அந்த நேரத்தில் ஞாபகம் வந்து நீ முன்ன வந்து நிக்கணும் சொல்றார். வேலும் மயிலோடு வந்து என் முன்னே வந்து நிற்க எனக்கு காதலர்கள் வந்து என்னை கொண்டு போறப்போ நீ வந்து தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்றார். அதனால்தான் சொல்ற குழந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதியார் ஆயினரெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீர் விசுந்த அருளும் எல்லாம் சொல்லிட்டே வளம் தரும் எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லிட்டே போறது என்ன அர்த்தம்? சும்மா எல்லாம் தந்திடும். எது? நாராயணா எனும் நாமம். அந்த நாராயணா எனும் நாமம் எப்ப சொல்லணும்? கடைசி நேரத்துல கண் கலங்கி போய் இனி ஒண்ணுமே முடியாதுங்கிறப்போ இதை சொன்னோம்னா திருப்திச விவேகத்தை படிச்சா அந்த பலன்னு திருக்க மாறிடுவோம். ஆனா அப்ப சொல்லிக்கலாம் அப்படின்னு இப்ப சொல்லாம விட்டீங்கன்னா அப்ப சொல்றதுக்கு உங்களுக்கு எண்ணம் இருக்குமா? எப்பவுமே எதை நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்களோ அதான் கடைசியில வந்து நிற்கும். அதனாலதான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னாரு புத்தி யோகம் உபாசித்திய மத் சித்தம் சததம் பவ. உன் புத்தி யோகத்தை நிலைநிறுத்தி எப்பொழுதுமே உன்னுடைய சித்தத்திலை என்னை நிலைநிறுத்தி கொள். அப்பதான் காலம் கடந்து போய் நீ சாகிறப்போ நான் தான் முன்ன வந்து நிற்பேன். நான் தான் நிற்கிறேன் இப்போ என்ன நினைச்சிட்டே இருக்கல அப்புறம் நினைச்சுக்கலாம் நினைச்சா அது வராது. அப்போ நீ என்னன்னாலும் செய் கடைசி காலத்துல என்ன நினைக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா? கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கோ. ஏன்னா மோட்சம் எப்படி கிடைக்குது தெரியுமா? தியானம் செய்து யோகமெல்லாம் செஞ்சு பிராணாயாமம் பண்ணு கையை காலு தூக்கி தபஸ் பண்ணு எல்லாம் செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சுலோகம்லாம் சொல்லிட்டு நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாசனங்கள் பாடி விஷ்ணு சாஸ்திரநாமமும் பாடி எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கடைசி நேரத்துல சாகுறப்போ அவன் மனசுல மேலோட்டமா என்ன வந்து நிற்கும்? எது வந்து நிக்கணும்? எது வந்து நிக்கணும்னு ஒண்ணு இருக்கு. எது வந்து சாதாரணமா நிக்குது? மகன ஒரு பக்கம் இருக்கு, அவருக்கு தெரிஞ்சிச்சு சாக போறோம்னு. ஆனா என்ன கடையில வந்து என்னன்னு நிக்குது? அது என்ன பழக்கம்? இப்ப எல்லாருக்கும் எப்படி இருக்குது? என்னமோ எல்லாம் வருவாங்க சச்சங்கமும் எல்லாம் செய்தாலும் கூட தனக்குன்னு ஒரு வீடு வாசல் சொத்து அதுக்கு எவ்வளவு இருக்கு, என்ன இருக்குது, காசு பணம் எவ்வளவு இருக்கு, நகையா எவ்வளவு இருக்கு, இப்படி பலது இருக்கும். எத்தனை பேர் சொந்தக்காரவங்க மக்கமா இருக்காங்க, அவங்க இவங்க எல்லாருக்கும் எவ்வளவு எவ்வளவு கொடுக்கணும்னு இருக்கும். அதெல்லாம் கொடுக்க முடியாம அப்படியே பெண்டிங்களை வச்சுட்டு கடைசி கால கட்டம் வந்த உடனே சாவர நேரத்துல என்ன நினைப்பு வருமா? அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், இவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், தான் பிரிக்கணுமே, பிரிக்காம போயிட்டுன்னு அப்படின்னு இனிமேல ஞாபகம் வரும். ஏன்னா இவ்வளவுதான் தொட்டுட்டு வாழ்ந்துட்டே இருந்தான். யார் ஒருத்தர் இது இருந்தாலும் பகவானை நினைச்சிட்டே இருந்து வாழ்ந்தானோ அவனுக்கு கடைசியில் இது வந்து நிற்கும். இதான் கிருஷ்ண பகவான் பகவத்கீதை சொன்னார். மறிக்கின்ற பொழுது யாருடைய மனதில் எந்த எண்ணம் மேலோங்கி இருக்கிறதோ அந்த எண்ணத்துக்கு தகுந்தவாறு அவன் இன்னொரு பிறவியை எடுக்கிறான். இல்லையா? அதான் கதையெல்லாம் இருக்கு. என்ன எண்ணத்தில் இருக்கானோ அந்த எண்ணத்தில் பிறகுறான்னு சொல்லி வஞ்சகனா இருந்தா வஞ்சகனா போகும். அந்த மாதிரி குலத்தை எல்லாம் பிறக்கும். அதை எண்ணத்தோட சேர்க்குது. என்ன மாதிரி குணங்கள் என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கின்றதோ அது மாதிரி தான் இருக்கும். செயல்களும் அப்படித்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் வருது. இதெல்லாம் எதுக்கு நமக்கு? எந்த எண்ணம் இருக்கணும்னு சுவாமி சொல்றது? என்னுடைய எண்ணம் இருக்கணும். அனன்யா சிந்தையந்தோமா ஏ ஜனா பரியுபாசத்து தேசாம் அபியுக்தான யோகக்ஷேமமா. எதுக்கு நீ காலப்பட உடனே நான் பார்த்துக்கிறேன், உன் மேல என்ன என்ன இருக்குது? அதைத்தான் இங்க தமிழ்ல ஒருத்தர் சொன்னாரு. இந்த பாரு எனக்கு அதான் தெரியாது சாமி, என் பணி என் கடன் பணி செய்து கிடப்பது என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த எல்லாத்தையும் மூக்க நுழைச்சி ஓடடி வந்து தலையிட்டு இருக்க பேசாம கேட்டா அப்படிங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவும் தலையிடாத
நான் செஞ்சேன்னு சொல்லாத கம்முன்னு கடை அப்படின்னு அர்த்தம். அதனால என் கடன் உன் பணி செய்து கிடைப்பட செய்தி அவ்வளவுதான் எனக்கு தெரியும். உன் கடன் என்ன தெரியுமா? பகவானுடைய கடன். என்ன கடன்? உன்னுடைய கடனை நான் செய்யறதுக்கு பணி செய்துட்டே இருப்பேன். நான் எனக்கு என்ன செய்யணும்? உன் கடன் அடியேனையும் தாங்குதல் சொல்லிட்டு அவராது என்ன தாங்கணும். ஆனா நான் இதை செய்வேன். இதுதான் பகவத்கீதை. நீ என்ன ஒன்னுதான் நான் பார்த்துக்கிறேன். தாங்கிட்டாரு. பிச்சை அடிச்சு திங்கலாம், சாமியாரா இருக்கலாம். பிக்ஷை வாங்கி திங்கலா காசு பண்ண ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வீடு போடாது. என்ன மனதில் வச்சுட்டு வீட்டு விட்டு போறாரு. சொத்து பணம்லாம் இருந்தது, ஏன் விட்டா? எல்லாம் பகவான் செய்வது. அவன் கொடுப்பான். அதனால எல்லாத்தையும் விட்டேன். அவன் கொடுப்பான் தானே. இப்போ எதுக்கு நீயா போய் தேடுறோம்? அம்மா அம்மா வீட்டு பசிக்குது, வீட்டுக்கு போய் பசிக்குது இல்லை, அவன் கொடுப்பாங்க விட்டுட்டு அந்த பேசாம கொடுக்க மாட்டானா அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் புத்தி வருது. அப்புறம் இப்படி புத்தி வந்து கடைசி புத்தி ஒன்று வந்துச்சு. எதுக்காக நாமளே சிரமம் எடுத்து போய் அவன் மேலே பதிவை போட்டு விட்டுட்டோம்ல போடா அப்படின்னு இடத்துல உட்காந்துட்டார். திருவிடை மருந்தூர்ல கிழக்கு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்டேன். எப்படி கொண்டு வரணுமா? ஐயோ பாவம் சாமிக்கு பசிக்காம இந்தா கிளா சாப்பிடு சும்மா அந்த அப்படி கொடுத்துடக்கூடாது. சாமி சாப்பிடட்டும்னு சொல்லி உருக்கத்தோடு கொண்டு வந்து கொடுக்கணும். உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்டேன். ஏன் சாமி இப்படி தரையில் உட்காந்து சாப்பிடுங்க? வீட்டுக்கு வாங்க சாமி, எல்லாம் வாழையில போட்டு நல்லா சமையல் பண்ணி போடுறேன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறார். பெருக்க அழைக்கணும் போகேன், வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு போகேன். சரி இப்பெல்லாம் சொல்லிட்டு உக்காந்துன்னா சாப்பாடே கிடையாது. இழைச்சி போயிட்டா என்ன பண்ணுவேன்னா என் தேகம் இழைச்சிடணும் போகேன், செத்து போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது. அப்படி சொல்லி உக்காந்துட்டார். நான் எவ்வளோ வைராக்கியம் வந்துச்சு பாரு. இப்போ யாருக்கு கஷ்டம்? ஆமா, நீ தானே சொன்ன என்ன நினைச்சிட்டு எது ஒன்னாலும் நான் பார்த்துக்கிறேன்னு. இப்போ நான் ஒன்னு நினைச்சிட்டு எதுவும் நான் போய் யாரையும் கேட்க மாட்டேன், பேசாம உட்காந்துக்குவேன். எனக்கு தெரியாது அப்படின்னு. அச்சோ இவன் உட்காந்துட்டானே, இப்போ இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே. நான் அவரே கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்க முடியுமா? ஒரு ஆளை கிளப்பிட்டாரு. அங்கே பத்திரகிரியாரை கிளப்பி இங்கே கொண்டு வந்து வச்சு, குருவே நீங்க இங்கேயா உட்காந்து இருக்கிறீங்க, எங்க தேடுறேன் நான். என்னப்பா வந்துச்சியா அப்படின்னா, ஆமா நீங்க கவலையே படாதீங்க சாமி, நீங்க இங்கேயே உட்காந்துருங்க, நான் பிச்சை எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அவர் பிச்சை எடுத்து சாமிக்கு கொடுத்து அவர் சாப்பிட்றது போக மிச்சத்தை இவர் சாப்பிட்றது, இவர் சாப்பிட்றது போக மிச்சம் தான் இவர் கூட ஒரு நாய் இருந்துதான் இந்த நாய்க்கு போடுறது. இது தினமும் நடக்குது. பட்டினத்தால் பார்த்தாரு, ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனா இறை தரணுமா அதை தர மாட்டேங்கல. தர்சனம் தர மாட்டேன், ஆதாரம் மட்டும் தர. ஏன்னா இன்னும் ஏதோ பக்குவங்கள் சிலது இருக்கணும், இருக்க முடியல. என்ன உடம்பு மனசு எல்லாம் சுகம் கேட்கத்தான் செய்யும். எப்படி வாழ்ந்தவர் அதை யோசிக்கணும்ல. கட்டாந்தரையில தான் படுக்கிறார், பெரிய காரியம் இல்லையா? ஆனா கட்டாந்தரை சும்மா படுக்கல. எப்படி படுத்தாது? சொல்லுங்க. கையில இப்படி தலைகண் மாதிரி தூக்கி வச்சு இப்படி படுத்துறார். இந்த கையை இப்படி வச்சு தாங்கலாம். அவருக்கு தலைகண் மாதிரி இருக்குது. விட்டுட்டு வந்தவர்னா ஆசாபாசம் தெரிஞ்சுட்டாரு, சுகமரம் தெரிஞ்சுட்டாருன்னு அர்த்தம். இந்த பொதுமக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த உரம் பரப்ப என்னடி இவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துட்டாருன்னு சொன்னாங்க, இவருக்கு சுகம் வேண்டி கிடைக்குது பா. தலைவனுக்கு பதிலாக கையை வச்சு படுத்திருக்காரு சுகமா. இவர் எல்லாத்தையும் விட்டு வந்தவர், சுகத்தெல்லாம் திறந்தவர் அப்படின்னு இதை கேட்டார். அவர் போய் தண்ணி வச்சுட்டு விளையாடுறப்போ எனக்கு இன்னும் அறிவு வரலையேன்னு கையை கீழே எடுத்துட்டு சும்மா படுத்துட்டார். சின்ன வந்தாரு, பாத்தியாரி நீ என்னமோ சொன்னேன், சும்மா தான் படுத்துருக்கா. ஆமா சும்மா படுத்துருக்காரு. சாமியாரா இருக்கிறவருக்கு எதுக்கு போறவங்க வரவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு, அதையும் கவனிச்சுட்டு இருக்கிறாரு அவரு. அது ஒரு அடி எந்திரிச்சுட்டாரு. பகவானே என்ன பண்றீங்க நீங்க பேச பாருங்க. மற்றவங்களுடைய வார்த்தையை கூட நம்ம எடுத்துக்கொண்டு அது பிரகாரம் வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாழவே முடியாது. அப்போ நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க எது சரின்னு நினைக்கிறீங்களோ அது பிறகு சாதனை பண்ணுங்க.
எது உங்களுக்கு நீதினு படுதோ நியாயம்னு படுதோ அதை செய்யுங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு என்ன? இது ஒரு தத்துவ ஞானி சொன்னார். என்னன்னு தெரியலையா? சின்னவள நிறைய பாடல்கள் இந்த மாதிரி ஆன்மீகத்திலிருந்து வந்திருக்கும். உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனசை பார்த்துக்க. நம்ம மனசு நல்லதான், எது வேணாலும் பேசிக்கோ சொல்லிட்டார். சீட்டு என்னும் சைத்தன்யம் மனம் வாக்குக்கு எட்டாததினால் அதை ஒருவர் அனுபவத்தில் தான் பெற வேண்டும். அது அனுபவத்தில் அறிய வேண்டிய வஸ்து அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில இதெல்லாம் அனுபவத்திலாம் அறிவது என்பது முடியாதது. ஏன்னா எதை எதையாமோ யாரோ சொல்ல கேட்டு சைத்தன்யமாகிய தன்னையே அறிகிறதுன்னா என்ன அர்த்தம்? திருக்காக்குறான்னு அர்த்தம். நீங்க ஒரு சைத்தன்யம், நீங்க ஒரு சித்து. இந்த சித்த அனுபவத்துல அறியணும்னா நீங்க அறிவாகுது. அப்படி அறிவு ஆக்க விடக்கூடாது. சைத்தன்யத்தை யார் அனுபவிக்க முடியும்? திருக்கே திருக்கா அது முடியாது. திருக்க பார்க்கறதுக்கு இன்னொரு திருக்க நீங்க தேடக்கூடாது. சைத்தன்யம் எப்படி இன்னொரு சைத்தன்யத்தை அனுபவிக்கும்? எப்படின்னா எல்லாத்துலையும் இந்த அறிவு இருக்குது. இது அறிவு மயம் தான். தன்னை தெரிந்து கொள்றது ஒரு பெரிய அறிவு. அதுக்கு பேர் அறிவே கிடையாது. ஏன்னா அறிவுன்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம்? ரிலேட்டட், ஒரு பொருளை பற்றி அறிவு. இது ஒரு பொருள் அல்லவே, இதுதான் உண்மையான நாம். அதனால அதை அறிய முடியாது, அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடாது. அப்ப என்னவா இருக்கும்? உணர்வுனா நான் மாதிரி ஆயிடும். அதனால இது என்ன ஆகும்னா, புத்தர் சொன்னார், சிஷியர்கள் எல்லாரும் வந்து கேட்டாங்க, நீங்க ஏதோ ஒன்று அடைஞ்சதா சொன்னீங்கல்ல நிர்வாணம்னு, அது எப்படி இருந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க. அவர் அப்படியே உட்காந்தே இருந்தார், சொல்லவே மாட்டேங்க, சொல்ல முடியாதுன்ட்டு. அப்போ நீங்கள் அடையலைன்னு அர்த்தம்னா, நீ அடைஞ்சாலும் இப்படி தான் இருக்கணும். சொல்ல முடியாதது. சொன்னால் என்ன ஆகும்? அவ்வளோதான், திருஷ்யமாக்க முடியல. ராமகிருஷ்ணா பரமஹம்சர் இந்த அனுபவத்தை சொல்கிறதுக்கு பல தடவை முயற்சி பண்ணி பல பேர் கேட்டாங்கன்னு, அது எப்படி இருக்குன்னு தெரியுமா, அது உள்ளே போக போக அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ அப்படியே நின்றுடுவார். என்னடா அது சொல்லாமல் நிற்கிறாருன்னா, அப்போ எங்கே இருக்காது? திருக்கில் உட்காந்து இருக்காரு, சொல்ல வார்த்தை வர மாட்டேங்குது. அதனாலதான் அது அணில் வச்சனியம். சொல்லாத விலகம், வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதது. மனோவாச்ச நிவர்த்தந்தி அப்பிராபிய மனசா சக, புலன்களுக்கும் சூக்ஷ்ம சரீரங்களுக்கும் அப்பாற்பட்டு அதை அறியவே முடியாது அப்படின்றது. இதுவரையும் நம்ம பார்க்குறோம். விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாடங்கள்ல 1 to 6க்கு திருக்கியேவ நேற்று திருஷ்யதே, இதுதான் வார்த்தையா வச்சுக்கணும். இதுதான் சாரம். திருக்கு எப்பவுமே திருஷ்யமாகாது. திருஷ்யமா பார்க்கறது எல்லாமே திருக்கு அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். திருஷ்யம்னா தோன்றி மறையும், வளரும், கணத்துக்கு மாறுபடும். மாறுபடுகின்ற பொருள் எல்லாமே திருஷ்யம். மாறுபடாமல் எப்பவுமே இருக்கிற பொருள் நிச்சயமா இருக்கிறது திருக்கு. இதுதான் 6 இதில் சொன்னாங்க. எப்படி 8 இருக்கு, கடைசி 3 சேர்த்த சொல்லிடலாம். இது 2 சொல்லலாம்னு நினைச்சோம், 1 முக்கால் பங்கு சொல்லப்பட்டு. ஆனால் இது ரொம்ப அவசியம். இன்னும் ஒரு 2 கிளாஸ்ல முடிச்சிடும். சகனாவத்து சொல். ஓம் சகனாவது சகனோ புனக்து சக வீரம் கரவாவஹை ஆவித்விஷாவஹை. ஓம்
சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.